எனக்கு வந்து ஒரு கேரவானில் இருந்தேன், ஒருத்தர் வந்து டோரை திறந்துட்டாரு அப்படிங்கிற நிறைய சொல்கிறேன். பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பல வருஷம் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போயிருக்காரு. குருசாமிக்கு மேலே ஒரு இதாக இருந்தார். அவர் வந்து ப்ரொடக்ஷனில் வந்து அவர் கூட சாப்பிட மாட்டார். பல கதைகளை பல விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்க லைஃப்பில் நடந்த ஒரு விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. நாங்கள் பாலை ஊற்றுனா நாங்கள் வந்து மோரை ஊற்றுறோம்டா அப்படின்னு இன்றைக்கி வந்து ஒரு போட்டி போட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. அது வந்து தியேட்டரில் டீ கடையில் நடந்த சண்டைகள். பல பேர் இன்றைக்கி ஃபீல்டை விட்டே போயிட்டாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷமாக தமிழ் சினிமாவில் ஹீரோயினாக இருக்கிறாங்க. அதுவும் பெரிய சம்பளம் வாங்கக்கூடிய ஹீரோயினாக இருக்கிறாங்க. ஹாய் ஹலோ வணக்கம் சினி கார்னர் நேயர்களே, வெல்கம் டு த ஷோ சினிமா சர்ச்சைகள். நான் உங்கள் விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா பத்திரிகையாளர் சுபீர் அவர்கள் தான். இவர் கூட நம்ம எதை பத்தி பேச போறோம்னா ஹீரோயின்ஸ் பத்தி தான். ஸோ வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நடிகை பூஜா ஹெக்டே. ஸோ அவங்க சொன்ன ஒரு விஷயம் இப்போ மிகப்பெரிய ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ யார் அந்த ஹீரோ அப்படின்னு ஒரு கேள்வியும் எழும்பியிருக்கு. பூஜா ஹெக்டே வந்து தமிழ் நடிகர்களுக்கு தெரியும்னா பிரசாந்தோட அவங்க ஒரு படம் நடித்தாங்க, கல்லூரி வாசல்னு. அது சொன்னால் அவங்களுக்கு தெரியும். வந்து அவங்க ஒரு ஆர்டிஸ்ட் மட்டும் கிடையாது, அவங்க வந்து படங்களும் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, டைரக்ஷன் பண்ணுறாங்க. அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு எனக்கு வந்து ஒரு கேரவானில் இருந்தேன், ஒருத்தர் வந்து டோரை திறந்துட்டாரு அப்படிங்கிற நிறைய சொல்கிறேன். பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு என்ன சொல்கிறது, வந்து ஒரு பார்ட்டி கல்ச்சர் உள்ள ஒரு இண்டஸ்ட்ரி. அது பெரும்பாலும் ஏதாவது ஒரு பார்ட்டி நடந்துகிட்டே இருக்கும். அப்படி இருந்தும் ஒரு குற்றச்சாட்டை அவங்க வச்சுருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ நடந்திருக்கு. ரெண்டாவது, பாலிவுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அது அரசியல், இந்த ரவுடிசம் எல்லாம் மிக்ஸ்டான ஒரு இண்டஸ்ட்ரி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஸ்டார்லாம் வந்து பாதுகாப்போடு தான் இன்றைக்கி இருக்கிறாங்க, அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு எந்த நடிகர்ன்றது நமக்கு தெரியல. ஏதோ அவருக்கு ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதை தான் அவங்க வந்து பேரை சொல்லாமல் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நான் இவரை வந்து அரைஞ்சிட்டேன்ற அளவுக்கு இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது பாலிவுட்னு அவங்க சொல்லலை, பேன் இண்டியா ஃபிலிம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கூட நான் வந்து வேலை பார்க்க விரும்பலை அப்படின்னு சொன்னோடனே ஃபேன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க யாரை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துகிட்டு போய் இவங்க பிரபாஸை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, அல்லு அர்ஜுனை ஃபாலோ பண்ணல. ஸோ இது அல்லு அர்ஜுனாக இருக்குமோன்னு அவர் பேர் அடிப்படுது. இல்லை, அது வந்து அசம்ஷனில் சொல்லப்படக்கூடிய விஷயம். அது யாருன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒருத்தரை வந்து நம்ம வந்து அவருடைய உருவத்தை வச்சோ, தோற்றத்தை வச்சோ, அவருடைய படத்தில் அவர் வைக்கக்கூடிய கேரக்டரை வச்சோ, இப்போ இங்கே இருக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாத்துக்கும் அவருடைய கேரக்டர் சினிமாவில் தான் தெரியும். உள்ளுக்குள்ளே ஒரு கேரக்டர் இருக்கிறத யாருக்கும் தெரியாது. அதை வச்சு அவங்கள பிராண்ட் பண்ண முடியாது. நம்பியார் அப்படின்னு ஒரு நடிகர் இருந்திருப்பார், எல்லாருக்கும் தெரியும். அவர் மிகப்பெரிய வில்லன் நடிகர். ஆனால் அவர் லைஃப் ஸ்டைலில் பார்த்தா மிகப்பெரிய சாஃப்டான ஒரு பேசுகிறவர். வந்து பார்த்திங்கன்னா அவர் கிட்டத்தட்ட பல வருஷம் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போயிருக்காரு. குருசாமிக்கு மேலே ஒரு இதாக இருந்தார். அவர் வந்து ப்ரொடக்ஷனில் வந்து அவர் கூட சாப்பிட மாட்டார். அவர் சமையல் அவர் ஃபேமிலியோடு போய் சமையல் பண்ணி சாப்பிட்டுக்குவார். அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டான ஒரு நபர், ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர் அப்படிங்கிறாங்க. அவர் கூட ஒர்க் பண்ண ஆட்டலாம். ஆனால் நீங்கள் திரையில் பார்க்குறப்ப கொடூரமான வில்லன் அவர். அப்போ நீங்கள் ஒரு நடிகருடைய கேரக்டரை வச்சு, படத்திலுடைய கேரக்டரை வச்சு அவருடைய ரியல் கேரக்டர் நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு, இங்கே தமிழ் சினிமா எடுத்துங்களேன். தமிழ் சினிமாவில் ஒரு ப்ரொடியூசர் இருக்கிறார். அவருக்கு ஒரு க்ளீன் இமேஜ் நேம் இருக்குது. அவரை குற்றம் சாட்டு சொன்னீங்கன்னா, அவரை வந்து சமீபத்தில் கூட அவர் இறந்து போட்டான்னு வச்சுக்கோங்களேன். அவரை வந்து ஒருத்தர் தப்பான நபர்னு யாரும் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனால் அவருக்கு பின்னாடி வரும் ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறது பல பேருக்கு தெரியாது. அப்படி ஒரு படத்தில் வரக்கூடிய காட்சிகளை வைத்தோ, வெளியில் பார்க்கக்கூடிய தோற்றங்களை வச்சோ அவங்க கெட்டவங்க நல்லவங்க கெஸ் பண்ண முடியாது. அப்போ இவங்க யாரை சொல்கிறாங்கங்கிறது தெரியல. அவங்களுக்கு ஏதோ ஒரு சம்பவம் காயப்பட்டிருக்கு, ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதை அவங்க ரியாக்டும் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இவங்களாவது ரியாக்ட் பண்ணிட்டாங்க. அந்த காலத்தில் ரியாக்ட் பண்ண முடியாத ஒரு காலகட்டம் இருந்துச்சு இல்லையா? ரியாக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஏன் அதை பேசுகிறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல. ஒருவேளை ட்ரெண்டிங்கில் இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறாங்களா? சமயத்தில் கூட கேரளாவில் பார்த்தோம், அது ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ அந்த மாதிரி என்ன அந்த மாதிரி பண்ணாங்க, என்ன இந்த மாதிரி இது பண்ணாருன்ற மாதிரி அது ஒரு ட்ரெண்டிங்காக இருக்குது. ஒருவேளை அதையெல்லாம் அவங்க வந்து வச்சு பேசுகிறாங்கன்னு தெரியல. ஏதோ அவங்க ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு, அதை இப்போ அவங்க பேசியிருக்காங்க. ஓகே. ஆனால் வந்து பூஜா ஹெக்டே பேன் இண்டியா ஃபிலிம்ஸ்னு சொல்லும்போது இவங்க எத்தனை பேன் இண்டியா ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க, யார் கூட இவங்க பண்ணியிருக்காங்க, யாரை இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்லாம் பண்ணும்போது ஸோ விஜய் அவர்களையுமே அவங்க ஃபாலோ பண்ணல இன்ஸ்டாவில். ஆனால் ஜனநாயகன் அண்ட் பீஸ்ட் பேன் இண்டியா படமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அப்போ பண்ண பேன் இண்டியா படங்களில் அல்லு அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டில் அவருக்கு இப்போது ஹேட் தான் பரவிட்டு இருக்கு.
இல்லை அவங்க தெலுங்கு படம் நிறையா பண்ணியிருக்காங்க. தமிழில் 1, 2 படம் தான் பண்ணாங்க. கல்லூரி வாசல் அப்புறம் ஒரு சில படம் தான் பண்ணாங்க. தெலுங்கு படங்கள் நிறையா பண்ணாங்க. அப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்குள்ளே தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. தெலுங்கு இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மேல் டாமினேஷன் அதிகம். அது ஒரு ஃபேமிலி டாமினேஷன் அதிகம். ஒரே குடும்பத்தில் 19 நடிகர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த நெப்போட்டிசம், மேல் டாமினேஷன் இதெல்லாம் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் அதிகம். அப்படிங்கும்போது அங்கே ஏதோ அவங்களுக்கு நடந்திருக்கலாம். ஒரு நடிகையை வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேஜில் என்ன நடந்துச்சு நம்ம பார்த்தோம். அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணாங்க. அஞ்சலி சொல்ல அப்படி நடந்துச்சு பார்த்தோம். அந்த மாதிரி அங்கே விஷயங்கள் நிறையா இருக்கலாம். ஒருவேளை அவங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் சொல்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஓகே சார். ஸோ இப்போ ஆக்ட்ரஸஸ் வந்து ஏன் இந்த மாதிரி கான்ட்ரவர்சி ஸ்டேட்மெண்ட்ஸ் விடுறாங்க? இல்லை அவங்க சாதாரணமாக சொன்னது எப்படி வந்து ஒரு வைரல் கான்ட்ரவர்சியாக மாறுது? இதில் 2 இருக்குது. உண்மையிலேயே அவங்க வந்து ஒரு ஏதாவது விஷயத்தில் பாதிக்கப்பட்டு அதை ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா, கரண்ட்டில் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு செய்தியை கொடுப்பாங்க. முந்திலாம் பிரிண்டிங் மீடியா வர்றப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ சோஷியல் மீடியா இல்லாத காலங்களில் ஒரு நடிகையை பற்றி எதுவுமே இல்லை, அவங்க மார்க்கெட் டவுன் ஆகிட்டுன்னா டக்குன்னு ஒரு ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டு கிளாமர்ஸாக ஃபோட்டோ எடுத்து மேகசின்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களை பற்றி ஏதாவது ஒரு இது எழுதுங்க, கிசு எழுதுங்க அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. அப்போ கரண்ட்டில் இருந்துக்கிட்டே இருக்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு வேலை இருக்குது. ஒன்று உண்மையிலேயே அவங்க ஏதாவது பாதிக்கப்பட்டு அதை உடனே அங்கே ரியாக்ட் பண்ணிடுவாங்க. உண்மையிலேயே அவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னா நேரடியாக அவங்க ரியாக்ட் பண்ணிடலாம். ஆனால் என்னமே இல்லாமல் ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ ஒன்லி அது பப்ளிசிட்டி தான். இப்போ எனக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு, அதுக்கு நியாயம் வேணும்னா என்னால் என்ன பண்ண முடியும்? அந்த இடத்துல நான் அவரை வந்து திருப்பி தாக்கியிருக்கலாம், அடிச்சிருக்கலாம், இல்லையா லீகலாக கோர்ட்டுக்கு போயிருக்கலாம். ரெண்டுமே இல்லாமல் நான் சோஷியல் மீடியாவில் உட்காந்து பேசுகிறேன் அப்படின்னா என்ன நோக்கம்? அப்போ அதனுடைய நோக்கம் என்ன இருக்குது? அப்போ அவரை டேமேஜ் பண்ணணும், அது ஒரு நோக்கம். ரெண்டாவது தன்னை ப்ரமோட் பண்ணிக்கிறணும்னு ஒரு நோக்கம். இந்த ரெண்டுலேயும் தான் இப்போ 2 வெரைட்டியாக இருக்குதுல்ல, 2 கேட்டகரியாக இருக்குது. அப்போ நம்ம அவங்க யார் எந்த இன்டென்ஷனோட சொல்கிறாங்களோ அப்படிங்கிறத வச்சு தான் அவங்க பண்ணக்கூடிய விஷயத்தை பற்றி நம்ம எடுக்க முடியும். பட் இது இவங்க பேசின விஷயங்கள் மட்டும் இல்லை. ஸோ முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை ஏன் இப்போ வந்து அசால்ட்டாக எடுத்துகிட்டு வரணும், அது ஒரு வைரல் கண்டென்ட்டாக மாறுது? அப்படி இஷ்யூ பார்த்தா கார்த்திக் இயக்குனர் பாரதி கண்ணன் சொன்னதா இருக்கட்டும், இல்லை ஒரு அவார்ட் ஷோவில் சிம்ரன் வந்து ஒரு நடிகை எனக்கு இப்படி மெசேஜ் பண்ணாங்கன்னு சொன்னதா இருக்கட்டும், இப்போ பூஜா ஹெக்டே சொல்கிறதா இருக்கட்டும், இப்படி தீ மாதிரி பரவுதில்லை. இதை பற்றி உங்களுக்கு? இல்லை, சோஷியல் மீடியா இன்றைக்கி எல்லாருடைய கையிலையும் இருக்குது. அவங்க சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறாங்க. பல கதைகளை பல விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்க லைஃப்பில் நடந்த ஒரு விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. சமீபத்தில் நேற்று கூட ஒரு பெரிய ஆக்டரோட பையன் அவரே வாலண்டியராக வந்து என்னுடைய அப்பாவுடைய லைஃப் ஸ்டைல்லாம் சொல்லணும், ஹிஸ்ட்ரிலாம் சொல்லணும், அடுத்த ஜென்சி கிட்டுக்கு போய் சேரணும், ஒரு எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்கிறாருங்கிறது அவங்களே பேசுகிறாங்க. இப்போ இன்றைக்கி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ங்கிறது பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்குது, வேர்ல்டு வைடு இருக்குது. இன்றைக்கி நம்ம ஒரு செய்தி போட்டோம், ஒரு வீடியோ போட்டோம்னா உலகத்தில் எங்கே வேணாலும் பார்க்கலாம் அப்படிங்கிற வரைக்கும் போச்சப்போ அதை அவங்க வந்து இப்போ அவங்க மனக்குமுறலை, காயத்தை, வேதனையை, வலியை அவங்க கொட்டுற இடமா இன்றைக்கி அது இருக்குது. அதனால் அதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அதனால பழைய விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. இதில் என்ன சிக்கலாகி போச்சுன்னா, பழைய விஷயங்களை அவங்க கேஷுவலாக பேச ஆரம்பிக்க போய் அதில் ஏதாவது மாட்டி அது ஒரு பெரிய வைரலாகி பொரியாக போயிடுது. அவங்க இன்டென்ஷனாக பண்ணுறதில்ல. நாங்கள் அந்த காலத்துலலாம் படம் பண்ணிட்டு இருந்தப்போ எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுறாங்க. அதை நிற்கக்கூடிய நெட்டிசன் என்ன பண்ணுறாங்க, அதை எடுத்து போட்டு அப்படியே ரூட்டை பிடிச்சி இவர் அவராக இருக்குமோ, அவர் இவராக இருக்குமோ, அவருக்குள்ளே இவராக இருக்குமோ அப்படின்னு போட்டு அதை ஒரு வைரல் ஆக்கிறாங்க. இப்போ அன்றைக்கி பாரதிகரன் பேசுனதே அவர் போகிற போக்கில் சொல்கிறார், எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாமல் நான் தான் கார்த்திக்கிட்ட போனேன், பணம் கொடுத்தோம், இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு அவர் ஒரு கேஷுவலாக சொல்கிறார், ஒரு ஜாலியாக சொல்கிறார். அதை தொடர்ந்து என்ன ஆச்சுன்னா ஒவ்வொரு டேரக்டரும் ப்ரொடியூசரும் நிறைய பேர் அவங்க நடந்த பிரச்சனையெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது அப்படியே ஒரு பெரிய இதாகி போயிடுச்சு. அப்போ அது யதார்த்தமாக சொல்கிற விஷயம் அப்படி தீப்புரியாக பரவி போகுது. நீங்கள் சோஷியல் மீடியா நிறையா இருக்கிறதுனால இந்த மாதிரியான விஷயங்களை இப்போ அவங்க பேசுறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது, அதனால பேசுகிறாங்க. அவங்க யாருன்னு வந்து சொல்கிறது கிடையாது, பட் இவங்க தான் அப்படின்ற ரூட் எங்கேருந்து வருது? இவங்க சும்மா வெட்டியாக இருக்கிறாங்க நிறையா பேர். அவங்க தான் அந்த என்ன சொல்கிறது, இந்த டிடெக்டிவ் வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவங்களா இருப்பாங்களோ, இவங்களா இருப்போமோ. அப்போ அந்த நடிகை இவங்க வந்து பாலிவுட்டை சொல்லியிருப்பாங்களா, ஹாலிவுட்டை சொல்லியிருப்பாங்களா, இல்லை தெலுங்கு இண்டஸ்ட்ரியை சொல்லியிருப்பாங்களா? இப்போ அவர் இந்த நடிகரோட இந்த நடிகை நடித்தாங்க, அப்போ 2 பேருக்கு இதாக இருக்குமோ அப்படின்னு இவங்களுடைய கற்பனைகளை வந்து இன்றைக்கி அவுத்து விட வேண்டிய வேலையை, இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய வேலையை வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன ஒரு மர்டர் நடந்து போச்சு, ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்து போச்சுன்னா இவங்களே விசாரித்து தீர்ப்பு சொல்லிடுறாங்க. அப்படி பண்ணதில் நிறையா பாதங்கள் நடந்திருக்கு. கேரளாவில் பார்த்தோம், இவங்களே வந்து ஒரு குற்றவாளியை பிடிச்சி இவங்களே ஒரு தீர்ப்பு சொல்லி கடைசியில் அதை வந்து எங்கே போய் முடிஞ்சு கொலையில் வரைக்கும் போயிடுச்சு.
அப்போ இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் இருக்கப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் வந்துட்டு வேகமாக பரவும். இப்போ நல்ல விஷயங்களுக்காக சோஷியல் மீடியா பயன்படுத்தலாம். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, அவர் வந்து நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு மெடிசன் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய வேர்ல்டில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் டாக்டர்ஸோட ஃபாலோ பண்ணலாம் அவங்களுடைய சோஷியல் மீடியாவை, அவங்களுடைய அப்டேட்ஸை படிக்கலாம், அவங்களுடைய ரைட்டிங்கை படிக்கலாம், அவங்களுடைய புக்ஸை படிக்கலாம். இதுக்கெல்லாம் சோஷியல் மீடியா பயன்படும். அதை வந்து அதுக்கு பயன்படுத்தாமல் இந்த நடிகர் வந்து யார் இந்த நடிகர், இந்த நடிகருக்கு பின்னாடி என்ன இருக்குது, இந்த நடிகை சொன்ன நடிகர் இவரா அப்படிங்கிற விவாதத்துக்குள்ளே போய் இவங்க ஏன் இந்த நடிகரோட ஃபாலோ பண்ணல, இதெல்லாம் வந்து நீங்கள் அவருடைய ஃபாலோ லிஸ்ட்லாம் போய் தேடக்கூடிய வேலைக்கு போச்சு. அப்போ சோஷியல் மீடியாங்கிறது இன்றைக்கி உலகத்தையே நம்ம உள்ளங்கையில் வச்சுருக்கிறோம். இன்றைக்கி ட்ரம்ப் வந்து இன்றைக்கி காலையில் என்ன சாப்பிட்டாருங்க முதற்கும் நம்ம வந்து அப்டேட்டாக இருக்க முடியும். அப்படிங்கும் போது இது எப்படி பயன்படுத்தணும்னு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு காலத்தில் ஒரு 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 டாக்டருக்கு படிக்கிற பையன், ஒரு எம்டி படிக்கிறார், ஒரு கார்டியாலஜி படிக்கிறாருன்னா ஒரு வேர்ல்டில் பெஸ்ட்டு கார்டியாலஜி டாக்டரை நீங்கள் வந்து போய் பார்க்க முடியாது, பேச முடியாது. அவர் நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம், அவரை ஃபாலோ பண்ணலாம், அவருடைய புக்கை படிக்கலாம், அவருடைய போஸ்ட்டை படிக்கலாம். இன்றைக்கி அதெல்லாம் சோஷியல் மீடியாவில் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு இது ஒரு குரூப்பாக பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ இந்த நடிகர் அவர் நடிகராக இருக்குமோ, இவராக இருக்குமோ, உங்கள் 2 பேரும் சேர்ந்து நடித்த ஒரு படம் தான், அந்த படத்துக்குள்ளே தான் நடந்திருக்கும், அப்போ அவர் ஏற்கனவே இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அண்ட் ஃபேன்ஸ் ரைவல்ரி நிறையா ஹீரோஸ்க்கு நடக்குது, ஹீரோயின்ஸ்க்கும் நடக்குது. இதில் த்ரிஷா விசஸ் நயன்தாரான்னு ஒரு மிகப்பெரிய கம்பேரிசன் போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ பார்த்தா அவங்க 2 பேரும் ஹாலிடே ஒன்றா கொண்டாடுறாங்க. அப்போ எதை நம்ம வந்து எடுத்துக்கிறது? இல்லை, ஒரு காலத்தில் அவங்க த்ரிஷா விஸ் நயன்தாரா 2 பேரும் சம காலத்தில் இருந்தாங்க. இதில் என்னென்னா பெரிய பியூட்டி என்னென்னா இன்றைக்கி வரைக்கும் 2 பேரும் ஹீரோயினாக இருக்காங்க. த்ரிஷா நயன்தாரா காலத்தில் வந்த பல நடிகைகள் ஃபீல்டே கிடையாது. பல பேர் இன்றைக்கி ஃபீல்டே விட்டே போயிட்டாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 வருஷமாக தமிழ் சினிமாவில் ஹீரோயினாக இருக்கிறாங்க. அதுவும் பெரிய சம்பளம் வாங்கக்கூடிய ஹீரோயினாக இருக்கிறாங்க. இப்போ 2 பேரும் சம போட்டியாளராக ஒரு அறியப்பட்டவங்க. பட் நீங்கள் ரசிகர்கள் தான் போட்டியாளராக பார்த்துக்குறாங்க. அவங்களுக்குள்ளே வந்து இந்த படம் எனக்கு நான் பண்ணல, இந்த டேட் வந்து நீங்கள் பண்ணுறீங்களா, உங்கள் டேட் இருக்கான்னு அவங்களுக்குள்ளே கேஷுவலாக பேசிக்கிறாங்க. அப்போ வெளியில் பார்க்குறவங்களுக்கு தான் ஒரு போட்டியாக இருக்குமே தவிர பெர்சனலாகவே அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் ஒரே இண்டஸ்ட்ரியில் இருக்கிறோம், சம போட்டியாளர் இருக்கும். ரஜினி கமல் பார்த்தீங்கன்னா வெளியே ரஜினி ரசிகர்கள் கமல் ரசிகர்கள் அடிச்சுக்கிடுவாங்க. ஆனால் 2 பேரும் போட்டியாளர் அந்த காலத்தில். ஆனால் பெர்சனலாக பார்த்தா 2 பேரும் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. கமல்ஹாசன் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, மிட் நைட்டில் இவரே செல்ஃப் டிரைவ் கார் எடுத்துகிட்டு போகிறார் ரஜினி. இவர் தான் போய் அங்கே நிற்கிறார். அப்போ கமல் வந்து ஒரு படத்தில் ஷூட்டிங் நடிச்சிட்டு இருக்காரு, பக்கத்து ஃப்ளோரில் ரஜினி நடிச்சிட்டு இருக்காரு. சமீபத்தில் தக்லைஃபும் கூலியும். இவர் காலையில் போய் பார்த்துட்டு வந்துட்டார் ஒரு கேட்டசிக்கு. இவர் என்ன பண்ணுறாரு, இவர் என்னையை வந்து பார்த்துட்டார்ல அப்படின்னு மத்தியானம் லஞ்சுக்கு அவர்கிட்ட போகிறார். அப்போ இதெல்லாம் வெளியில் பார்க்கக்கூடிய ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய போட்டியாக தெரியும். அவங்க படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நடிகர் பெருசாக, அந்த நடிகருக்கு 16 அடி கட் அவுட் வச்சோம்னா என் தலைவனுக்கு நாங்கள் 20 அடி வைக்கிறேன்டா, நாங்கள் பாலை ஊற்றுனா நாங்கள் வந்து மோரை ஊற்றுறேன்டா அப்படின்னு இன்றைக்கி வந்து ஒரு போட்டி போட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. அது வந்து தேட்டரில் டீ கடையில் நடந்த சண்டைகள். இந்த சண்டையில் வந்து ரொம்ப நாளாக இருக்குது. இது வந்து இன்றைக்கி தான் வந்ததாக கிடையாது. அன்றைக்கி தேட்டரில் என்ன பண்ணுவாங்கன்னா, தேட்டரில் சண்டை நடக்கும். இந்த ரசிகர் அந்த ரசிகரும் ஒரே நேரில் தேட்டரில் வந்துட்டு இவர் வாள்கன் கத்துவார், இவர் ஒளியன் கத்துவார், அந்த காட்சி வரப்போ இவர் கிண்டல் பண்ணுவார். அந்த மாதிரி தேட்டரில் ஸ்க்ரீன் கிழிஞ்ச வரலாறுகள் நிறையா இருக்குது. அப்புறம் டீ கடைகளில் சண்டை போட்டுக்குவாங்க, டீ கடையில் வெளியில் நின்று சண்டை போட்டுக்குவாங்க, காலேஜ் ஸ்கூலில் நின்று சண்டை போட்டுக்குவாங்க. நீ அந்த ரசிகரா, நான் இந்த ரசிகரா, என் தலைவனை பற்றி எப்படி பேசலான்னு. இன்றைக்கி அந்த சண்டை வந்து அப்படியே டைமென்ஷன் மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்து நிற்கிது. அப்போ இவங்க நயன்தாரா த்ரிஷா பொறுத்தவரைக்கும் ஒரே காலத்தில் இருந்தாலும் கூட பெர்சனலாக அவங்களுக்குள்ள எந்த விதமான இதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஃபேன்ஸ் வந்து ஹேட் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்னா இவங்களை பற்றி அப்படி பேசாதீங்க, நாங்கள் நல்ல டேர்ம்ஸில் இருக்கோன்னு ஏன் ஒரு வார்த்தை எந்த ஹீரோவாக இருக்கட்டும் ஹீரோயினாக இருக்கட்டும் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அப்படி சொன்னால் அவங்களுக்கு வந்து எப்படி மார்க்கெட் போயிடும், சப்புன்னு ஆயிருமே, ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஒரு ஒரு மோட்டிவேஷன் இருந்தால் தானே அவங்களுக்கு வந்து ஒரு போட்டி இருக்கும். அப்போ போட்டி போட்டு படம் பார்ப்பான். ஓகே, அது போட்டி போட்டு கட் அவுட் வைப்பான். அப்போ அவனை ஒரு டெம்ப்ட்லேயே தான் வச்சுருக்கணும். அரசியலாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், ரசிகர்களை வந்து நீங்கள் டெம்ப்ட்லேயே வச்சுருக்கணும். தலைவன் படம் எப்போ வருதுன்னு. அந்த படத்துக்கு 16 அடியாக நான் 20 அடி வைக்கணும். அந்த படத்துக்கு வந்து நாங்கள் தேட்டரில் வந்து அதை பண்ணுறோன்னா அங்கே இதை பண்ணுறோன்னா அந்த ஒரு டெம்ப்டே வச்சா தான் இவங்க நல்லா இருக்க முடியும், இவங்க பெரிய சம்பளம் வாங்க முடியும். அப்போ அதையும் வந்து அவங்க வெளியில் ஓப்பனாக எந்த நடிகர்கள்னு சொல்லவே மாட்டாங்க. கமல் ரஜினியுமே இப்போ தான் வெளியில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த காலத்தில் அவங்களும் அதை மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்போ சினிமாவில் இல்லாத ஹீரோயின்ஸ் எல்லா ஃபோட்டோஸும் வைரல் ஆகிட்டு இருக்கு. ரீசெண்ட் டைம்ஸில் அசினோட கல்யாண ஃபோட்டோ வந்து வைரல் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நல்ல நடிகைகள் இண்டஸ்ட்ரி விட்டு போயிட்டாங்களே அப்படின்ற ஒரு பல விஷயங்களும் இருக்குது. ஸோ கல்யாணம் ஆகிட்டா ஹீரோயின்ஸ் நடிக்க மாட்டாங்களா? அசினா இருக்கட்டும், சமீரா ரெட்டியாக இருக்கட்டும். இல்லை, சினிமாவில் அது ஒரு இது கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க ஹீரோயின் கிடையாது அப்படிங்கிற ஒரு கேட்டகரி வந்துடும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, விஜய் கூட ஹீரோயினாக நடித்தவங்க விஜய்க்கு அந்நியாக நடிச்சிருப்பாங்க, நிறைய நடிகர்கள் பண்ணியிருப்பாங்க.
ரஜினி அவர்கள் தூக்கி வச்சிருந்த குழந்தை ரஜினி அவருக்கு ஜோடியாக நடித்தாங்க மீனா. அது சினிமாவை பொறுத்த வரைக்கும் அதே நடிகை அம்மாவை மாறிடுவாங்க. அதெல்லாம் வந்து சினிமாவை பொறுத்த வரைக்கும் எழுதப்படாத ஒரு விதி இருக்குது. அவங்க கல்யாணம் ஆனாங்கன்னா அவங்க ஹீரோயின் ஆகக்கூடிய தகுதி இழந்துட்டாங்க அப்படின்னு ஒரு பிராண்ட். அவங்க மேரேஜ் ஆகிடுச்சு, அவங்க ஹீரோயின் நடிக்க மாட்டாங்க. அதுக்கு ப்ராக்டிக்கலாக 2-3 காரணங்கள் இருக்குது. என்னென்னா அவங்க உடல் அமைப்புகள் மாறிடும், குழந்தை பிறந்துடும், உடல் அமைப்புகள் மாறிடும். சில பேர் மெயின்டைன் பண்ணுறாங்க, உடல் அமைப்புகள் மாறிடும். அவங்க சிங்கிளாக இருக்க மாதிரியான அவங்க ஆக்டிவாக வந்து ஒர்க் பண்ண முடியாது. குழந்தைய பார்த்துக்கிறோம் 9 to 6. இப்போ நயன்தாராவே 9 to 6 மேலே வரமாட்டேன்றாங்க. 2 குழந்தை இருக்குது, 9 to 6 கால் ஷீட் மேலே வரமாட்டேன், மேக்ஸிமம் லோக்கல்லே வைங்க ஷூட்டிங், நிறைய கண்டிஷன்ஸ் போடுறாங்க. இப்போ அப்படியே அது வந்து செட் ஆகாதுல்ல, அதனால அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க. ஓகே சார். ஸோ ஹீரோயின்ஸ் பற்றி இவ்வளோ விஷயங்களை வந்து அழகாக விளக்குனதுக்கும் நேரத்துக்கும் நன்றி. வணக்கம். மீண்டும் இன்னொரு சினிமா சர்ச்சைகள் எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கும் வரை திஸ் இஸ் விஜய் தயா சைனிங் ஆஃப்.